ஜோசப் விஜய் அப்படின்னு குறிப்பிட்டு உங்க மேடையில் பேசுறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி பிஜேபி தான் பேசுவாங்க, இப்போ டிஎம்கே இது வந்து அரசியல் சாயம் பூசுறாரு. ஸோ இதை வந்து நம்ம அறவே வந்து கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஜோசப் அவர் உண்மையான பேர் ஜோசப் விஜய் தானே. அடுத்தது 2026 சிஎம் பதவி வைக்கும்போது ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு தான் அவர் கண்டிப்பாக சொல்லுவார். இது எந்த விதமான தவறும் இல்லைல்ல. அதாவது இவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து மதத்தையோ இல்லை ஜாதியோ வைத்து மட்டும்தான் இவங்க கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு கலவரம் தான் இது. ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி பேச்சாளர்கள் அதான் முதல்வர் இருக்க மேடையிலே அந்த மாதிரி பேசுறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பிஜேபியில் எச் ராஜா அவர்கள் இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திரும்ப போஸ் வெங்கடண்ணன் இவங்க எல்லாருமே வந்து இந்த திமுக மேடைகளில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அதை தாண்டி அவரோட எங்கள் தலைவரோட முழு பேரை சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அப்படின்னா கிறிஸ்தவர்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? முழு பேரை சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்கன்ற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான புத்தியிலையா வந்து திமுக இருக்குது இன்னும். அப்போது பாசிசம் பாயாசம்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? என் பேர் தீபக். ஜோசப் விஜய்க்கு வந்து தீபக் கிருஷ்ணன் நான் ஓட்டு போடுவேன். புரியுதுங்களா? எப்படின்னா மதம் பிரிவினைவாதம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு வந்து ஒரே நோக்கம் ஒரே இலக்கு வந்து 2026 தளபதி அரியசனத்தை ஏறணும். அவ்வளோதான் எங்களோட நோக்கம். மற்றபடி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ரொம்ப அருமையாக நடத்தியிருக்காங்க அண்ணன் அம்பத்தூர்ஜி பாலமுருகன் அவர்கள். அதுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சொல்லுங்கள். ஆமாம். அதுக்கான ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ வந்து இதை ஒரு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதோ ஒரு கருணாநிதி இருக்கும் போது இந்த கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எதிர்கட்சியாக இருந்தாலுமே அதை ஒத்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் யாருமே அந்த அளவுக்கு பெரிய தலைவர்கள் இல்லை. ஒரு எங்கள் தலைவர் பேட்டி கொடுக்கலன்னு சொல்கிறவங்க ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் பேட்டி கூட கொடுக்க முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே இல்லை. எங்கள் தளபதி ஆளுமை மிக்க தலைவர். இப்போ ஒரு கட்சியில் வந்து ஒரு தலைமை ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கீழே இருக்க எல்லாருமே அதுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஒரு நிர்வாகத்திறன் மிக்க ஒரு கட்சின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் திமுகவில் மேலே இருக்கவங்க சொன்னாலே கீழே இருக்கவங்க கேட்க மாட்டான். நீ இதை பண்ணாதான்னு சொன்னால் அதான் பண்ணுவான். கொள்ளையடிக்காதானா கொள்ளையடிப்பான். அதுதான் அந்த நிலைமை. அப்படி இருக்கும்போது யார் ஆளுமனா அவங்க சொன்ன சொல்ல கேட்கணும். எங்கள் தளபதி சொல்ல நாங்கள் கேட்போம். அதனால தான் தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு சில பேச்சாளர் இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். ஜோசப் விஜயோ இல்லை முகமது இக்பானோ இல்லை சதீஷோ இங்கே பிரச்சனையே கிடையாது. இது வந்து நம்ம காலங்காலமாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லி பிரிக்கணும்னு பார்க்குறாங்க. வேற ஒன்றுமே கிடையாதுண்ணா. பேரை வச்சு ஒன்றுமே நட போகிறது இல்லைண்ணா. செயல்தானா எல்லாமே செஞ்சுன்னு இருக்கோம். நல்லா செய்யணும். இதுக்கப்புறம் நம்ம தமிழை வெற்றி இருக்கலாம் சார். ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் அழைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பிஜேபி தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறதுல தப்பு இல்லைண்ணா. அதோட இயற்பெயரே ஜோசப் விஜய் தான். இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து செய்கிறான்றோட அவன் எதை சார்ந்து இருக்கிறான்றதே முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ முஸ்லீம்ஸ் இந்த மாரி வந்துட்டு ஒரு வேரியபிலிட்டியை நம்மக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து திணிக்கிறாங்களே தவிர நம்மளை வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து பேச வைக்க மாட்டுறாங்க. இப்போ ஜோசப் விஜய்னு சொல்கிறதுனால அவர் எதனால் இப்போ கிருஷ்ணானிட்டி வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களால் இங்கே வந்து நிறைய நல்லது நடந்துருக்குது. இப்போ வந்து இந்தியாவிலையுமே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தான் நியூக்ளியர் வெப்பன் பண்ணி நம்மளோட இதை வந்து இதாகணும். இப்போ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக வரும்போது ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் தேவைப்படும் போது ஏன் அரசியல்னு வரும்போது மட்டும் நீங்கள் அதுக்கு இடம் தர மாட்டீங்க? அரசியல்ன்றது எல்லாருமே பொது சேவை செய்யறதுக்கு தான் வராங்க. யாருக்கோ வந்து பொது சேவைன்னு இருக்க இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எல்லாருமே செய்ய வராங்க. அதே ஒரு தனிநபரை தாக்குற மாரி மதத்தின் பேரில் வந்து இந்தமாரி ஜாதியின் பேரில் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது தான் அது. ஏன்னா இதில் வந்து இந்தமாரி வழி நடத்தும் போது தமிழ்நாட்டோட பாதை வந்து தப்பாக தான் போகுன்ற மாரி தான் நான் இது பண்ணுறேன். இல்லைங்க. இப்போ வந்து அவர் வந்து கால் பதிச்சிட்டாப்பில். இப்போ எப்பயுமே வந்துட்டு அவர் பேசுகிறத கேட்குறதுக்கான ஆட்களும் இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ வந்து செய்கிறதுக்கான ஆட்களும் அவர் அரசியல் மூலியமாக வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாப்புல பொதுமக்களுக்கு.
இப்போ வந்து இவங்க தேவையில்லாத வேறு எதுவும் அவரை சொல்ல முடியாது. இப்போ அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவங்க வந்து பேசுகிறதுக்கு அவங்க தேடி கண்டுபிடிச்சதுல இது மட்டும் தான் அது மாட்டி இருக்குதுன்ற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தரை வந்து கருத்து இயல்பாக வந்து தாக்க முடியல, கருத்து ரீதியாக வந்து எதிர்கொள்ளணும். யாருமே ஒரு கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை தான் வைக்கணும். கருத்து ரீதியாக வந்து எதிர்கொள்ள முடியலைன்னா அவங்களோட பின்புலத்தையோ இல்லை அவர்கள் சார்ந்த மதத்தையோ எடுத்து பேசுவது தான் இங்கே இப்போ அரசியலோட அநாகரிக ஒன்றாகுது. ஸோ அதனால் ஈஸியாகவே வந்து ஒருத்தருடைய கருத்தை வந்து எதிர்கருத்தை வைக்க முடியலன்னா அவரோட மதத்தின் பின்புலத்தை தான் வந்து பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து எச் ராஜா போன்ற நபர்கள் வந்து நம்ம தலைவரை வந்து அவரின் மதத்தின் பின்னணி குறித்து பேசுகிறாரு. இது வந்து அதை புதுசாக இது பண்ணுறதில்ல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக அது மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அவரெல்லாம் வந்து என்னது பேச்சாளர்களே கருதப்பட மாட்டார். அவர்களாம் அதே அவர்கள் பேச்சு இருக்குது. அவர் ஹைகோர்ட்டே என்ன பேசியிருக்காருன்னு தெரியும் எச் ராஜா அவர்கள். இப்போ நீங்கள் சொன்ன அதே திமுக சார்ந்த பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தார் இல்லையா, அவர் மேலே வழக்கு போடப்பட்டது அநாகரிகமாக பேச்சார சொல்லிட்டு. கட்சியின் சார்பே அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளாக விலக்கி வச்சுட்டு அது மறுபடியும் வந்து இப்போ கொஞ்ச நாள் கட்சி சேர்த்துருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் தரக்குறைவாகத்தான் பேசுவார்கள். அவர்கள் பேச்சுக்கு நாங்கள் எந்த வகையிலும் காயப்படுவோ கஷ்டப்படவோ மாட்டோம். நாங்கள் அது போன்ற பேச்சுகளை கடந்து அதை உதறிவிட்டு தங்கள் தளபதி சொன்ன மாதிரி தான் இக்னோர் த நெகட்டிவிட்டி, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் தலைவர்.